இப்பதானே பரீட்சை எழுதியிருக்கேன். முதல்ல வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா பாஸ் ஆகி இப்பதான் மனைவின்ற இடத்துக்கு வந்திருக்கேன். இன்னும் நல்ல மனைவி, அப்புறம் அம்மான்ற ஸ்தானத்துக்கு வரணும். அதுக்கப்புறம் நல்ல அம்மான்ற ப்ரமோஷன். கங்கா, நல்லா இருக்கும் உன் வாழ்க்கையோட ப்ரமோஷன். கங்கா, நான் படிப்பை புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு வாழ்க்கையை புரிஞ்சுக்கல. ஆனா நீ படிப்பையும் வாழ்க்கையையும் சமமா புரிஞ்சு வச்சிருக்க. அத நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா நான் பெருமைப்படுறதுக்கு இன்னொரு விஷயம் நடக்கணும். நீ கலெக்டர் ஆகணும். உன்னை நான் கலெக்டரா பார்க்கணும். இல்லைங்க, முதல்ல உங்களுக்கு ஒரு நல்ல மனைவியா இருக்கணும். அத்தை மாமாக்கு நல்ல மருமகளா இருக்கணும். அதான் என்னோட ஆசை. ஏங்க அப்படி சொல்ற? முதல்ல எங்க அப்பா அம்மாக்கு பொண்ணா இருக்கும்போது மக ஐஏஎஸ் படிச்சு கலெக்டர் ஆனோன்னு விரும்பினாங்க. இப்ப நான் உங்க மனைவி. அதான் அத்தையும் மாமாவும் மருமக கலெக்டர் ஆனோன்னு விரும்புவாங்களா? கண்டிப்பா விரும்புவாங்க. மருமக கலெக்டரா இருந்தா மாமனார் மாமியாருக்கு அது பெருமை தானே. கங்கா, நீ எல்லா குணங்களும் பொருந்தினவ. யூ ஆர் சிம்பிளி கிரேட். கிரேட் நான் இல்லைங்க, என்னை விட நீங்க தான். நமக்கு கிடைச்ச சந்தோஷத்துல நம்மளை விட நம்மளை சுத்தி இருக்கிறவங்க, நம்ம குடும்பத்துல எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. எதுக்கு தெரியுமா? நம்ம மூலமா ஒரு வாரிசு உருவாகணும்னு ஆசைப்படுறாங்க. என்னமோ நமக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்கிற மாதிரி உற்சாகமா இருக்க. இந்த உற்சாகத்துக்கு காரணம் என்னன்னு தெரியுமா மாமா? என்ன? கலெக்டருக்கும் கங்காவுக்கும் சாந்தி முகூர்த்தம் நடக்காது. என்னடி பைத்திய மாதிரி உளர்ற? எல்லா ஏற்பாட்டையும் நீ தானே பண்ண, இப்ப நடக்காதுன்னு சொல்ற? எல்லா ஏற்பாட்டையும் செஞ்சனா சாந்தி முகூர்த்தம் நடக்காம இருக்கிறதுக்கான ஏற்பாட்டையும் பண்ணிட்டேன். என்னடி செஞ்ச? அவங்களுக்கு வச்சிருந்த ஸ்வீட்ல மயக்கப்படிய தூவிட்டேன். இந்நேரம் அந்த ஸ்வீட்டை திட்டிட்டு 2 பேரும் கம்மா தூங்கிருப்பாங்க. ஏய் இளவஞ்சி, உன் மூளை யாருக்குமே வராதுடி. நீ எங்கேயோ இருக்க வேண்டியவடி. இளவஞ்சி வாங்க. கொஞ்சம் வாயே. அட கூப்பிடுறாங்கல்ல, போ. சரி, போயிட்டு சீக்கிரம் வா. வா வா சீக்கிரம். வா வா இளவஞ்சி. என்னக்கா விஷயத்த சொல்லு. இளவஞ்சி, இந்த ஸ்வீட்டை சாப்பிட சாப்பிடு. என்னக்கா திடீர்னு ஸ்வீட் எல்லாம் கொடுக்கற? அது ஒண்ணும் இல்ல, நீ என்ன விட பெரிய புத்திசாலி இல்ல. ஆமா, அந்த கங்காவோட சாந்தி முகூர்த்தத்தை எப்படி நிறுத்தின? ஏங்கா, நீதான் முதல்ல ஒத்துழைக்க முடியாதுன்னு சொன்னல. முதல்ல நம்ம முடியாதுன்னு தான் சொன்னேன். ஆனா இப்ப எப்படி நிறுத்தினேன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கு, சொல்ல. அக்கா, அந்த சாந்தி முகூர்த்தம் நடக்காதுக்கா. அதுதான் எப்படின்னு கேக்குறேன். அக்கா, அங்க வச்சிருந்தாங்களே ஸ்வீட், அதுல மயக்க பொடியே கலந்துட்டேன். என்னக்கா விக்குது? அடியே, அந்த ஆண்டவன் அவங்க பக்கம் தாண்டி இருக்கா. நீ மயக்க மருந்து கலந்து வச்சேன்னு சொன்னிய அந்த ஸ்வீட் இதுதான். ஐயோ, என்னவோ பண்ணுதே, நான் வேற முழுசா சாப்பிட்டுட்டேன்னு. மாமா மாமா மாமா, நல்லா தூங்குங்க. அங்க என்னமோ நடக்குது, நினைச்சதெல்லாம் போச்சே. அக்கா, உன்ன தூக்கமும் வர மாட்டேங்குதே. ஐயா, எனக்கு அந்த கால ஞாபகம் வந்துருச்சியா. அப்படியா நாச்சியா? பார்த்த மாதிரி தான் இன்னைக்கும் இருக்கீங்க. சுப்பு,
ஐயா நாச்சியா தமாஷ் பண்றத பாரு, ஐயோ வெக்கத்தை பாரு. இந்தாம்மா. நாச்சியா, வாழ்க்கையில நான் எவ்வளவோ சோதனைகளை கடந்து வந்திருக்கேன். ஒவ்வொரு முறையும் அதை விட்டு விலகி வரும்பொழுது ஒரு ஆம்பளை என்னாலேயே அதை தாங்கிக்க முடியாது. ஆனா நம்ம பொண்ணு கங்கா எவ்வளவு சோதனைகளை தாங்கிட்டு வந்திருக்கா. எல்லாத்துக்குமே நம்ம குலதெய்வத்துக்கு தாமா நம்ம நன்றி சொல்லணும். ஐயா, நம்ம குலதெய்வமே கங்கான்னு தானே சொல்லுவீங்க? சுப்பு, ஏமா ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணும் இல்லக்கா, ரொம்ப சிரமப்பட்டு கங்கா ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுத்துட்டோம். ஆனா இன்னும் 2 பொண்ணுங்க இருக்காங்க. அவங்கள எப்படி கரையத்த போறோமோன்னு நினைச்சாதான் வருத்தமா இருக்குக்கா. ஆ, என்ன சுப்பு, ஆ? ஐயா இருக்கும்போது நீ ஏமா கவலைப்படுற? எல்லாம் அவர் பாத்துக்குவாரு. ஆமா சுப்பு, நீ ஏன் கவலைப்படுற? நேரம் வரும்போது எல்லாம் நல்லபடியா நடக்க போகுது. இப்ப என்னோட ஆசையெல்லாம் பேர புள்ளைய கொஞ்சணும். நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசு உருவாகணும். என்ன மயக்கமா இருக்கா? ஆமாடி. என்ன ஆமாடி? என்ன காரியம் பண்ணிட்ட? நான் ஸ்வீட்ல மயக்கப்படிய தூவி வச்சா நீ பாலை வைக்க போனவ பேசாம வச்சுட்டு வர வேண்டியதானே? அவங்களுக்கு முதலிரவு நடக்க கூடாது. மயக்கப்படி தூவின ஸ்வீட்டை சாப்பிட்டுட்டு அவங்க தூங்கிடுவாங்கன்னு நினைச்சா அத நீ நல்லா தின்னுட்டு மல்லாந்து தரையில கிடக்குற. எனக்கும் கொடுத்துட்டு காரியத்தை கெடுத்தியே, பாவி பாவி. இளவஞ்சி, இனிப்ப பார்த்த உடனே எனக்கு சாப்பிடணும் போல ஆசை வந்துருச்சு. எதுலதான் உனக்கு ஆசை இல்ல? அல்ப அல்ப காரியத்தை கெடுத்துட்டியே. இளவஞ்சி, சாந்தி முகூர்த்தங்கிறது ரொம்ப புனிதமானது. அதை கெடுக்கணும்னு நினைச்ச பத்தியா? அது பெரிய தப்பு. நீ தடுக்கணும்னு நினைச்சாலும் இயற்கை அவங்கள ஒண்ணு சேர்த்துருச்சு பாத்தியா? நல்ல வேளை நீ பாவம் முக்கிட்டே சுமக்க வேண்டாம், தப்பிச்சிட்ட. எல்லாத்தையும் சொதப்பிட்டு நல்லா பேசு. வரா வரா. கங்கா, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? வா. பாத்தியா, உன்னால காரியமே கெட்டு போச்சு. அவ முகத்துல சந்தோஷத்தை பாரு. என் வயிறு எரியுது. நாச்சியா, எல்லாம் நல்லபடியா நடந்துச்சுமா. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. கங்கா எங்கம்மா? குடிச்சுக்கிட்டு இருக்காயா? அம்மா இளவஞ்சி. அத்தை, வர அத்தை. வந்து வச்சுக்கிறேன். இங்கதான் இருக்கியா? எங்க இருக்கியோன்னு பார்த்தேன். ஐயா, கங்காக்கு கொடுத்து அனுப்ப பலகாரம் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கோம். அதெல்லாம் கொஞ்சம் கட்டி வச்சுட்டு வந்துடுறேன். சரிம்மா, போ போ போ. போமா, நீ போ. இளவஞ்சி, அதெல்லாம் கட்டு, சீக்கிரம் கட்டு, சீக்கிரம் கட்டு, கட்டுடி. இவ புருஷ வீட்டுக்கு போறதுக்கு என்ன வேலைக்காரி மாதிரி வேலை வாங்குறாங்க. ஏய்,
உன்னை ஏண்டி வேலைக்காரியா நினைக்கிற? உன் நாத்தனார் கங்காவோட கல்யாணம் நினைச்சு சந்தோஷமா செய். உனக்கு எரிச்சலே வராது. ஏண்டி ஒரு மாதிரியா இருக்க? இங்க பாரு, நீயும் நானும் தான் கங்காவையும் மாப்பிளையும் அவங்க வீட்டுல கொண்டு போய் விட போறோம். ஐயே, ஏண்டி உன் மூஞ்சில சிரிப்பே காணோம்? இது பாரு, வந்த இடத்துல எப்பவுமே சிரிச்ச முகத்தோட இரு. அத்தை, நீங்களும் ஐயாவும் என்னை எல்லாத்துக்கும் ரொம்ப கட்டாயப்படுத்துறீங்க. ஏண்டி, நானும் ஐயாவும் உன்னை கட்டாயப்படுத்துறோமா? கங்காவை நல்லபடியா அவ புருஷன் வீட்டுல வாழ வைக்க வேண்டியது நம்மளோட கடமை. என்ன வாய முடிட்டு சும்மா இரு. முறுக்கு, அதிரசம், லட்டு, மைசூர் பாக்கு எல்லாம் இருக்கு. ஏய், இப்படியே புலம்பிக்கிட்டு நிக்காம மாசிலாமணியை கூப்பிட்டு இது எல்லாத்தையும் எடுத்து பூஜை ரூம்ல கொண்டு வந்து வைக்க சொல்லு. என்ன, சீக்கிரம் வந்து சேரு. சீக்கிரம் வந்து சேரு. நான் என்ன இந்த வீட்டு வேலைக்காரியா? அண்ணா, உங்க ட்ரெஸ் ரெடி. என்ன ஜெயச்சந்திரன், நீங்க போய் இதெல்லாம் எடுத்துட்டு வரீங்க? பரவாயில்ல, என் அண்ணனுக்கு தானே செய்யறேன். இன்னைக்கு ஒரு நாள் நீங்க தங்கிட்டு போலாம்ல? எனக்கும் ஆசைதான். ஆனா அம்மா உடனடியா வர சொல்றாங்க. நான் போயா? சரி, நீங்க ரெடியா வாங்க, நான் வந்துடுறேன். சரி, தேங்க்யூ. இந்த அண்ணாச்சியா, வாமா. ஆச்சியா, என்னம்மா இதெல்லாம்? பொண்ணு மாப்பிளைக்கு கொடுத்து விட வேணாமையா? அவங்க போற வண்டியிலயா கொடுத்து விடுவ? வேற வண்டியில அனுப்பு. சரிங்க. வாங்கம்மா, வா வா. வாங்க தம்பி. நான் வரேன்ப்பா. கங்கா, சந்தோஷமா போயிட்டு வாமா. போயிட்டு வரேம்மா. பத்திரமா போயிட்டு வாமா. சரி அக்கா, சாரு, போயிட்டு வரேன்டி. ரமா வந்தா சொல்லிடு. வாங்க மாப்பிள்ள, இருமா. உட்காருங்க. வரேங்கய்யா. ராஜா, நீ உட்காரு. போயிட்டு வரேன் சுப்பு. வரேங்க. சரி சரி. ராசம்மா, இப்ப எதுக்கு அங்க எங்க நடப்படிக்கிட்டு இருக்க? ஆமா, கற்பகம் வீட்டுல தின்ன சோறு இன்னும் செரிக்கல, அதான் நட பழகிட்டு இருக்கேன். எதையாவது கேட்டா ஏடா கூடமா பதில் சொல்றதே உனக்கு பழக்கமா போச்சு. மணிமேகலை, எல்லாத்தையும் எடுத்து இறகட்டு, ஊருக்கு போகணும். அக்கா, எல்லாத்துக்கும் நீயே யோசனை சொல்லிட்டு இப்ப திடுதிப்புன்னு ஊருக்கு போறேன்னா என்ன அர்த்தம்? வேற வழி என்ன இருக்கு? இதோ இருக்காரு அருமை அண்ணன். டமாலன்னு கங்கா கல்ல விழுந்துட்டாரு. ஓம் பையனை சொல்லவே வேண்டாம், அவன் ஒரு பொண்டாட்டி தாசன். ஓம் புருஷனும் எதுக்கு எடுத்தாலும் ஐயாவோட 40 வருஷம் பழக்கம்னு அவருக்கு ஜாலரை அடிக்கிறாரு. இத பாரு, இப்ப சாந்தி முகூர்த்தமும் நடந்து முடிஞ்சு போச்சு. இப்ப திடீர்னு வந்து தனி குடுத்தலம் போலாம் வான்னு அவ சொல்லுவா. நீ ஒருத்தியா இருந்து என்ன பண்ண முடியும்? கொஞ்ச நாள்ல உன்னையும் மயக்கிடுவா.
இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நாங்க இங்க இருக்கணுமா? அப்பா, பெரியத்தைக்கு கலெக்டர் மாமாவும் கங்காவும் ஒண்ணு சேர்ந்தது பிடிக்கல. அவங்கள நிரந்தரமா பிரிக்க திட்டம் போடுறாங்க. இவங்க எது செஞ்சாலும் அது கங்கா கிட்ட பலிக்காது. நாம பேசாம ஊருக்கு போயிடலாம் வாப்பா. மணிமகள கொஞ்சம் பொறுமையா இருமா. வீட்டோட மகாலட்சுமி செல்வாவும் பொண்ணு வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்கிட்ட சொல்லாம போனா நல்லா இருக்காதும்மா. வரட்டும், 4 வார்த்தை நல்லபடியா பேசிட்டு அப்புறம் போவோம். கற்பகம், பிள்ளைங்க வந்துட்டாங்க. மூஞ்சி உம்முன்னு தூக்கி வச்சுக்காம ஒரு 4 வார்த்தை நல்லபடியா பேசு. வா வா. வா செல்வா. மாமா. வா கங்கா. உள்ள போங்க. வாங்கத்த. உள்ள போமா. வாங்க. வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. இங்க பாருங்க, உங்க மகனையும் மருமகளையும் ஒப்படைச்சிட்டோம். இனிமே நீங்க தான் பாத்துக்கணும். அப்புறம் மறு வீட்டுக்கு அழைக்கணும். அது ஒரு நல்ல நாளா பார்த்து நாங்க வரோம். சித்தப்பா, போகும்போது உங்ககிட்ட அவசரமா சொல்லிட்டு போயிட்டோம். அதனால என்னம்மா, உங்க 2 பேரோட சந்தோஷத்தை நினைச்சா மனசுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. செல்வா, கங்காவை என் பொண்ணு மாதிரி நினைச்சு உன்ட்ட ஒப்படைக்கிறேன். இப்ப இருக்கிற சந்தோஷம் நீங்க வாழப்போற 100 வருஷத்துக்கு மேலே நீடிச்சிருக்கணும். நான் இதை நிறைஞ்ச மனசோட சொல்றேன்ப்பா.